கடவுள் நம்ம எல்லாருக்கும் எதுக்காக கஷ்டங்களுக்கு மேல கஷ்டங்கள் கொடுக்கிறார் தெரியுமா? வெல்கம் டு அவர் சண்டே. நீங்க நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க. சாய் பாபானா யாரு? இது எப்படி இந்த உலகம் முழுக்க வந்து சாய் பாபாவோட வந்து புகழ்ச்சி வந்து பரவணுச்சு? Hey guys, welcome back to our channel Media Nation Tamil Vloggers. Okay, நம்ம சேனலோட புது ஒரு முயற்சியா நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, அப்கமிங் வீடியோல நம்ம வந்து புது புது டெம்பிள் பிளஸ் வந்து ஹிஸ்டரிக்கல் டெம்பிள், யூனிக் டெம்பிள் இதெல்லாம் வந்து சேர்த்து கவர் பண்ண போறோம். அதோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்க போறோம், அதோட யூனிக்னஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். அதுல ஒன் ஆஃப் த வீடியோவா இது இருக்க போது. அதாவது நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா, தாப்பால சாய் ஹில் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா இதை தான் பார்க்க போறீங்க. இங்க உள்ள ஹிஸ்டரி பார்க்க போறீங்க, இங்க உள்ள யூனிக்னஸ் பார்க்க போறீங்க, சாய்பாபா பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க, எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ண வராங்க. வாங்க போலாம். இந்த சாய்பாபா ஹில் டெம்பிளை பற்றி எனக்கு வந்து ஜீரோ நாலேஜ். அது மட்டும் இல்லாமல் சாய்பாபாவை பற்றி எனக்கு வந்து அவ்வளோக்கா தெரியாது. ஸோ நான் வந்து சாய்பாபா யார் இது எதுன்னு எது சொன்னாங்க கூட அந்த அளவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து சாய்பாபாவை பற்றி ரொம்பவே தெரிஞ்சவங்க, ரொம்பவே அதை பற்றி ஸ்டடி பண்ணவங்க, அவங்களை ஃபாலோ பண்ணுறவங்கள கூட தான் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து யார், சாய்பாபா இதெல்லாம் சேர்த்து சொல்ல போகிறாங்க. இவங்களோட இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். உங்கள் பேர் அப்புறம் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்கண்ணே. வணக்கம், சாய்ராம். என் பேர் டத்து எஸ்பி கண்ணன். நான் வந்து வேர்ல்ட் ஷிரடி சாய்பாபா ஆர்கனைசேஷன் யூகே, உலக ஷிரடி சாய்பாபா சமாஜம் லண்டனில் பேஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்கு தலைவராக இருக்கேன். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த பிரசத்துவன் ஷிரடி சாய்பாபா மலேசியா முன்னாள் தலைவர், இப்போ வந்து ஆலோசகராக இருக்கேன். இந்த இடம் வந்து தாப்பா ஷிரடி சாய் ஹில்ஸ். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால் நம்ம சொசைட்டி ஷிரடி சாய்பாபா சொசைட்டி ஆஃப் மலேசியா இந்த 9.9 ஏக்கர் நிலத்தை வாங்கி பாபா இங்கே நிரந்தரமாக மலேசியாவில் குடியிருக்கணும், நிரந்தரமாக ஒரு பெரிய ஒரு திருவிழா வைக்கணும்னா நம்ம சென்டரில் செய்ய முடியாது. ஆனதுனால ஒரு 10, 15, 20 ஏக்கர் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரதத்தை பார்க் பண்ணுறதுக்கோ, காடியங்களை கொண்டாந்து வைக்கிறதுக்கோ, இல்லை அநாத ஆசிரமம் செய்கிறதுக்கோ, இதுக்காக இந்த நிலத்தை வாங்கப்பட்டது. எதுக்காக இந்த டெம்பிளுங்க முன்னுக்கு நெருப்பு எரிய வைக்கிறீங்க, அது டீட்டெயிலாக சொல்றீங்களா? இதுக்கு பேர் வந்து வடநாட்டில் மகாராஷ்டிராவில் வந்து இதுக்கு பேர் வந்து தூணிங்குவாங்க. தூணி என்றால் எப்போதும் எரிஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு பிட்டில் வந்து நெருப்பு. இது பாபா கையாண்டார். இந்த பஞ்சபூதத்தில் ஒன்று வந்து நெருப்பு. இந்த நெருப்பை வச்சு தான் மக்களோட வியாதிகளை குணப்படுத்தினாரு. மக்களோட பிரச்சனைகளை அந்த பிரச்சனை எடுத்து நெருப்பில் போட்டு எரிச்சிடுவார். இதுதான் ஐதீகம். ஓ, அவங்க பிரச்சனைன்னு வரவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் இங்கே வந்து நம்ம இலை வச்சுருப்போம், மாங்காய் இலை, வேப்ப மரம் குச்சி, இதெல்லாம் ஃப்ரீ தான், எல்லாமே இலவசம் தான். அப்படி நீங்கள் குறுக்கள்கிட்ட சொன்னாலும் அவர் எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து பாபா கிட்ட வேண்டிட்டு, பாபா இந்த வேப்ப மரம் குச்சியோ, இந்த வேப்ப மரம் இலையோ, மாங்காய் இலையோ, தேங்காய் கொட்டாங்குச்சியோ, பாபா இது வந்து உங்கள் நெருப்புக்கு நான் போடுற சாப்பாடு, அந்த நெருப்பு திரும்பி என்னோட பிரச்சனைகள்லாம் எரிச்சிருங்க பாபா என்று சொல்லி வேண்டிக்கிட்டு போடுற ஒரு இடம் தான். இதுக்கு பேர் தூணி. இதே தான் நம்ம இந்த தாப்பா சாய் ஹில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபா பார்க்க வரத்துக்கு முன்னாலே இந்த நெருப்பு இங்கே இருக்கு. அதே மாதிரி தான் ஷிரடிக்கு போனாலும் துவாரகமாயில பாபா உட்கார்ந்த இடம், 63 வருஷம் துவாரகமாயில உட்கார்ந்த இடம், அவர் முன்னுக்கு இந்த நெருப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த பாபா முன்னுக்கும் இந்த நெருப்பு இங்க இருக்கு. அந்த 3 படி ஏறி நெருப்பை பார்த்துட்டு தான் நீங்க பாபாவை பார்க்க முடியும் ஷிரடியில. அதே மாதிரி தாப்பா சாய்களுக்கு வந்த பிறகு நெருப்பை பார்த்துட்டு இந்த நெருப்புக்கு சாப்பாடு, தேங்காய் குச்சியோ, மாங்காய் குச்சியோ, மாங்காய் இலையோ போட்டுட்டு நீங்க நேரா போய் பாபாவை பார்க்கலாம். ஓ, சோ இங்க வந்த வேலையா நெருப்புக்கு சாப்பாடா வந்து இந்த இலைங்க ஏதாவது இது மாதிரி போட்டுட்டு தான் நம்ம பாபா பார்க்கலாம். அப்பதான் பாபா வந்து உங்க நெருப்பை, உங்களோட பிரச்சனை எரிக்கிற ஒரு இடம் தான் இந்த தூணி. இது ஒரு ஐதீகம். வெல்கம் டு அவர் சண்டே. நீங்க நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க. சத்து யாரும் சுற்றுலாம், யாரும் சுற்றுலா ஓம் சாய் சிங் சாய் ஜெய் சத்து சாய் கிண்டர்கார்டன் ஓம் சாய் டாக்டரேட் படிக்கணும். ஓகே,
சத்குரு சாய்ராம் விகாந்தி நல்லா படித்து டாக்டர் படித்து பெரிய சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். கடவுள் நம்ம எல்லாருக்கும் எதுக்காக கஷ்டங்களுக்கு மேல கஷ்டங்கள் கொடுக்கிறார் தெரியுமா? அதை எதிர்த்து போராடத்தான். அது நம்மால முடியுமான்னு சோதிச்சு பார்க்கத்தான் அவர் அப்படி செய்யறாரு. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரணும்னு நினைக்கிறாரு. நாம உறுதியோட செயல்படுறோமான்னு பாக்குறாரு. 4 பேருக்கு நாம நல்லது செய்யணும், நல்ல மனுஷனா மாறணும். நாம மாறுவோங்கிற நம்பிக்கையில தான் கஷ்டத்தையே தராரு. ஆனா இதை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தனக்கு வர கஷ்டத்துல இருந்து தப்பிச்சா போதும்னு ஓடுறதுலதான் இருக்கா. மனுஷனை நம்புறவன் அந்த கடவுளை இந்த விஷயத்துல நம்புறதே இல்லை. ஒருவேளை அப்படியே நம்பினாலும் சிரமம் இல்லாத வாழ்க்கை தனக்கு கிடைக்கணும்னு தான் வேண்டிக்கிறான். இப்போ நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா 2 பாபாஜி சிலை இருக்கு. ஸோ இவங்க வந்து யாரு என்னன்னு, பாபா எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டுக்குவோம், வாங்க பார்க்கலாம். சாய் பாபானா யாரு, இது எப்படி இந்த உலகம் முழுக்க வந்து சாய்பாபாவோட வந்து புகழ்ச்சி வந்து பரவணுச்சு, சாய்பாபானா என்ன ஏது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நீங்க உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஷிரடி சாய்பாபா என்றவர் அவர் ஒரு ஃபக்கீர். அவரோட பூர்வீகம், அவர் எங்க பிறந்தாரு, அவருக்கு எத்தனை வயசு யாருக்குமே தெரியாது. புஸ்தகத்துல இது வரைக்கும் இன்னும் எழுதுனது கிடையாது. ஷிரடிலையும் சரி, அங்க பாபாவோட பிறந்த நாள்னு கும்பிட மாட்டாங்க. ஆனா அவர் இறந்த நாள் தான் பிறந்த நாள்னு, இல்ல ராம் நவமி ஏப்ரல்ல வரும், அதுதான் அவரோட பிறந்த நாள் என்று ஒரு நம்பிக்கையில அவங்க கொண்டாடுவாங்க. இந்த ஷிரடி சாய்பாபா வந்தவருக்கெல்லாம் சாப்பாடுங்க. முதல் டீச்சிங்ஸ் எடுத்துக்கிட்டா பாபாவோட போதனைகள்ல முக்கியமான ஒரு போதனை வந்து அன்னதானங்க. அன்னதானம். அன்னதானங்கிறது இங்க நீங்க சாப்பாடு போடுறது இல்லை நான் போடுறது அப்படி கிடையாது. இந்த அன்னதானம் போடணும்னா அன்னபூர்ணியோட கடாட்சம் இருந்தால் தான் நீ அன்னதானம் கொடுக்க முடியும். வந்த நாய், ஆடு, மாடு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாரு. அப்படிப்பட்டவர் தான் இந்த ஷிரடி சாய்பாபா. மலேசியால வந்து 1989 வந்து ஆரம்பத்துல கிளாங்ல சின்ன சிலையா ஆரம்பிச்சு விட்டேன். அதுக்கு பிறகு 2003 ப்ராப்பரா அதை ரெஜிஸ்டர் பண்ணது. அதாவது ஷிரடி சாய்பாபா சமாஜம் என்று சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுது 2003. அதுக்கு பிறகு மலேசியா முழுவதும் கொண்டு போய் இன்னைக்கு தாப்பால ஷிரடி சாயல்ல ஒரு கோயில் மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த நிலத்தை வாங்கும் போது ஒரு சென்டரை உருவாக்கணும், இல்லை பாபாவுக்குன்னு ஒரு கோயிலை உண்டாக்கணும் எண்ணம் கிடையாது. பாபாவோட குதிரை அது 2வது ரகசியம். ஒரு சாமியாருக்கு, ஒரு ஃபக்கீருக்கு, ஒரு துறவிக்கு எதுக்கு சார் குதிரை? ஆனா இவரு குதிரை வச்சிருந்தாரு. அது காரணமே அது 2வது மர்மம். அன்னதானம் என்றது மர்மம். அன்னதானம் இவரு செஞ்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இவரு போய் பிச்சை எடுப்பாரு. இவர் வந்து மத்தவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு ஆனா இவருக்கு சாப்பிடுறதுக்கு இவரு பிச்சை எடுப்பாரு. அதுலதான் மர்மமே இருக்கு. 2வது ஒரு ஃபக்கீருக்கு எதுக்கு குதிரை, ஒரு சாமியாருக்கு எதுக்கு குதிரை? எல்லாம் வேணான்னு சொல்றவரு காசே எடுத்து கொடுத்து விடுவாரு, சாப்பாடும் எடுத்து கொடுத்துருவாரு. ஆனா குதிரையை மட்டும் வச்சுக்கிட்டாரு. இது 2வது மர்மம். குதிரைக்குன்னு சொல்லி வாங்கினதுதான் இந்த நிலம். இந்த நிலம் வந்து ஆக்சுவலி நீங்க வாங்கினதுக்கு மூல காரணம் வந்து குதிரை. பாபாவோட குதிரை. அந்த குதிரையோட எனர்ஜி, ராயல்டி, ஸ்ட்ரென்த், பவர், இந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கப்பட்டது. பிற்காலத்துல குதிரைலாம் வச்ச பிறகு அநாத ஆசிரமம், வயதான முதியவர்களுக்கு ஆசிரமம், இளைஞர்களுக்கு வர ஆசிரமம், அதெல்லாம் கட்டலாம் 10 ஏக்கர் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை வாங்கினது. இந்த பாபா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தாப்பா சாய்ஹில்ல இருக்கிற பாபான்னு சொன்னா கேமரன் ஹைலண்ட் உள்ள பாபா தான் இன்னைக்கு இங்க வந்து தாப்பால இருக்காங்க. இந்த உருவ மூர்த்தி வந்து மகா அவதார் பாபாஜி இன்னும் உயிரோட இருக்காங்க என்று நம்பப்படுகிற ஒரு ஆத்மா. இன்னும் உயிரோட இருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க சாய்பாபா இருக்காருல்ல, அது பக்கத்துலயே ஒரு சைன் போர்டு வச்சிருக்காங்க. அந்த சைன் போர்ட்ல வந்து 9 காயின் போட்டோ பிடிச்சி வச்சிருக்காங்க. அது என்ன ரீசன் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, அவரை கேட்டே தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த நிலத்தை வந்து 2012 வந்து பார்க்க வந்தேன். இங்க பார்க்க வரும்போது ஒரு சீனரோட நிலம். அவர் கேமரா பாபா சென்டர்ல வந்து சாமி கும்பிடுவாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு நிலம் இருக்கு வாங்குறியா அப்படின்னாரு. அப்ப அவர் காடி முன்னுக்கு போனிச்சு, என் காடி பின்னால வரும்போது அவர் காடி நம்பர் வந்து 6363 9 639639 9 சொன்னாலே அது மர்மமான நம்பரு, பாபா கையாண்ட நம்பரு, பாபாவுக்கு பிடிச்ச ஒரு நம்பர்னா 9. அப்ப இப்படியே கீழே வந்து பார்த்தோன்னே இந்த நிலத்தை வந்து பார்த்துட்டேன். எல்லாம் காடா இருந்துச்சு, எல்லாம் காடு. அப்படி உள்ளார அப்படி வந்து நடந்து உள்ள போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு 9 நாணயங்கள் கிடைச்சி. 9 நாணயங்கள். அந்த காயின்ஸை நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காயின், 1917 உள்ள பிரிட்டிஷ் காயின் இங்க இருந்து இருக்குங்க. 1917, 87, 93,
இப்படி எல்லாம் பழைய காயின்ஸுங்க. அந்த காலத்துல நான் நினைக்கிறேன் ஜப்பான்காரங்க வாழ்ந்திருப்பானுங்க பொறுத்து இந்த இடத்துல. ஸோ அவங்க பாய்ச்ச காயின்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சி 9 காயின்ஸ். டெய்லி அன்னதானம் தருவீங்களாண்ணே? ஆமா, இங்க மட்டும் இல்ல, நம்மளுக்கு மலேசியா முழுதும் பினாங்கில இருந்து ஜோஹர் வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் 15 பாபா சென்டர் இருக்கு. எல்லா சென்டர்லயும் நம்ம அன்னதானம் கொடுக்குறோம். அதாவது காலை பசியார, மத்தியானம் லஞ்சு, அப்புறம் ஈவினிங் டீ, காஃபி, வடை, கறிப்பாப்பு, அப்புறம் ராத்திரி சாப்பாடும் கொடுப்போம். எல்லா சென்டர்லையும் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா பாபாவோட டீச்சிங், அந்த அன்னபூர்ணியோட கதை அது தெரிஞ்சுன்னா எல்லாரும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது என்னதுண்ணே இது? இது வந்து அல்வா. அல்வா? அல்வா. நல்லா இருக்குண்ணே. அன்னதானம் வந்து ஏதோ நம்ம கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்காம அதையும் நல்லா ருசியா செஞ்சு கொடுக்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணே. மேலே ஸோ இப்போ வந்து நம்ம மேலே உள்ள ஹீலில் உள்ள சாய்பாபாவை போய் பார்க்க போகிறோம். ஸோ மேலே போகிறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே உள்ள ஆலயம் இருக்குல்ல, அந்த டெம்பிள். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஆப்போசிட் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா, இப்படியே நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தான் வந்து அந்த ஹீலுக்கு மேலே அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். நான் வாங்க மேலே அப்படியே நடந்து போயிட்டு எப்படி இங்கே உள்ள வாக்கவே எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த வே வந்து நம்ம ஏறி மேலே ஹில்ல மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து இருக்கும் போது வந்து இன்னொருத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் இன்கேஸ் வந்து மேலே போக முடியலன்னா நடந்து வந்து ஹைலாக்ஸ் இந்த மாதிரி காடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு வேலை வந்து மேலே போக முடியுமா. நார்மல் காடி வந்து கொஞ்சம் சேறு சகதியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு போக முடியாது. இதே ஹைலாக்ஸில் வந்தீங்கன்னா இல்லை 4 வீல் வண்டியில் ஏதாவது வந்தீங்கன்னா அந்த வழியில் போகலாம். டேக் நோட் பண்ணிங்க, வாங்க நான் கண்டினியூ பண்ணலாம். ஓவரால் நீங்கள் எத்தனை எங்கள் ஸ்டேக்கேஸ் பார்த்தீங்கன்னா 170 ஸ்டேக்கேஸ் இருக்குது. அதுவும் எதுக்காக நான் அவர் சொன்னார், என்ன ரீசன் காரணம், 1 + 1 2, 2 + 7 9. ஸோ பாபாவுக்கு வந்து அந்த 9ல் வந்து அவ்வளோ பிடிச்ச நம்பரு. அதனால வந்து எல்லாமே 999 இருக்குது. ஸோ அது எதுனாலுமே அவர்கிட்ட அப்புறம் கேட்போம். வாங்க என்ன பார்க்கலாம். இங்கே தெரியுதா? ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹைலாக்ஸு இந்த மாதிரி காடியெலாம் வந்து இப்படி ஏறி 4 வீலா இப்படி ஏறி இப்படியே வந்தால் இப்படி தான் போவோம் அந்த சாய்பாபா ஹீலுக்கு. ஸோ இங்கிட்ட இருக்கோம், இங்கே மேலே இருக்குது ஹீலு, அங்கே தான் வந்து மேலே உள்ள டெம்பிள் இருக்குது. நம்ம இப்போ வந்து படிக்கட்டில் ஏறி இப்படி போகிறோம். நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்லிங் ரெயினாக இருக்குது, மழை தூத்தலை. ஆக்சுவலி ரொம்ப ஹெவி மழை இல்லை, அதனால் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி அடுத்தது வந்து கம்பவுங் கபாயாங் முருகன் டெம்பிள், அதாவது 120 years +ஆன ஓல்டு டெம்பிளுக்கும் போக போகிறோம். அங்கே உள்ள ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்க போகிறோம் கேட்டு. அதுக்கப்புறம் வந்து சுங்காய் சிப்போர் கேவ் டெம்பிள்ஸ், அங்கேயும் வந்து கவர் பண்ண போகிறோம். அங்கே உள்ள ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அங்கே உள்ள டெம்பிளை பற்றி ஏதாவது தெரியணுமா, நீங்கள் கீழே உள்ள கான்வெர்ட்ஸில் என்னென்ன அங்கே கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. அங்கே போய் அதுலேருந்து சில கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டு அதையும் அவங்க கேட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த டெம்பிளை கவர் பண்ணுவாங்க. எவன் உழைக்க தயாரா இருக்கானோ அவனுக்கு நிறைய வேலைகள் காத்திருக்கு. வாழ்க்கையில எவ்வளவோ இடையூறுகள் அது வந்து போய்கிட்டே இருக்கும். அது வரதுக்கு நீ இடம் கொடுத்தாதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒருவேளை உனக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைச்சேன்னா அந்த வாழ்க்கை நிலைச்சு நிக்காது. தைரியமா முடிவெடு. ஒரு விஷயத்த மறக்காத, வாழ்க்கையில சில சமயங்கள்ல இந்த மாதிரி இக்கட்டான தருணங்கள்லாம் வரும். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, எந்த வழியில போகணும் எதை தவிர்க்கணும்னு தெரியாது. அப்பவும் கண்களை நல்லா மூடிக்க. உன் மனசுக்குள்ள குடியிருக்கிற அந்த கடவுள்கிட்டயே நீ கேளு. அவர் உன்னோட கேள்விக்கு சரியான பதில சொல்லுவார்.
இப்போ வந்து நம்ம மேலே வந்து அண்ணன் வந்து மேலே வந்துட்டாரு, அண்ணன் ஹைலாக்ஸில் வந்துட்டாரு. இப்போ வந்து நம்ம திரும்பி நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின்லாம் அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் வந்து நம்ம இங்கே உள்ள இவங்க 2 பேர்த்தையும் வந்து இவங்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சாய்பாபா, அப்புறம் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும். நம்பர் 9 அது என்ன ஸ்பெஷல், எது நம்பர் 9 சொல்லிட்டு ரீசன்? இந்த நம்பர்லேங்க ஆக பெரிய நம்பர் 9 தான். கோஷத்தில் ஆரம்பித்து ஆக பெரிய நம்பர் 9. அப்போ இந்த 9 உள்ள அனுகிரகம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பெரியவங்கள தான் இருப்பாங்க. பாபா இந்த விஷயம் பாபாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகம் கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்த 9 பிளானட் தான். அதுதான் இந்த நம்ம சமுதாய கம்யூனிட்டி இந்த நவகிரகம் சொல்லுவாங்க. இந்த 9 பிளானட் கரெக்டாக சுற்றிட்டு இருந்தால் தான் இந்த நம்பர் நல்லா வாழ முடியும். நம்ம மட்டும் இல்லை, இந்த அத்தனை படைப்பும் நல்லா இருக்கணும்னா இந்த 9 பிளானட்டும் கரெக்டாக சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஒன்று கூட முன்ன பின்ன இல்லை ஒரு பிளானட் பாம்பு வெடிச்சு எடுத்துன்னு வச்சுங்களேன், நம்ம ஏர்த்து போயிட்டே இருக்கோம். அப்போ நிரந்தரமாக இருக்கணும்னா ஹார்மனி, யூனிட்டி, பெர்மனன்ட் அப்படின்னா நல்லா பெர்மனன்ட் இருக்கணும்னா நம்பர் 9 தான். இந்த 9 பிளானட் தான் அறிவு. அதாவது வந்து இந்த 9 பிளானட்ஸ் வந்து சிம்பாலிக்கா வச்சுதான் இந்த நம்பர் 9. ஓகே, தேர்ஸ்டே ஏன் ஸ்பெஷல் அவருக்கு? தேர்ஸ்டேன்னு சொல்லிட்டு ஏன் அவருக்கு ஸ்பெஷல்? இப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், புத்தன், குரு 5வது நாள் வந்து குரு. அப்ப இவரு பாபா வந்து குரு தானே, அதனால தேர்ஸ்டே வந்து 5வது. குரு என்றால் 5, அதனால குரு வந்து வியாழக்கிழமையில குருவாருங்குவாங்க. ஹிந்தியில நார்த் இந்தியா போனீங்கன்னா குருவார் அப்படிங்குவாங்க 5வது நாள். அதனால குருவுக்கு வந்து இந்த வியாழக்கிழமையில பொதுவா நல்லா ஸ்பெஷல் டே குருவுக்கு. ஓகே, சோ இப்போ அடுத்து வந்து இவங்க யாருன்னா, இவங்க சாய்பாபா நம்மளுக்கு தெரியும், அதை இவ்வளவு நேரம் நம்ம அவங்கள பத்தி பேசணும். இவங்க யார் புதுசா இருக்கு? நான் இதான் முதல்வங்க இங்க பாக்குறேன். இவங்க வந்துங்க சப்தஸ்ருங்கி தேவிங்குவாங்க. சப்தஸ்ருங்கி தேவி. சப்த என்றால் 7, சப்த சுரங்கள் 7. அப்ப இந்த 7 மலை நாசிக்ல வந்து நந்தூரி என்ற ஒரு வில்லேஜ்ல அங்க வந்து 7 மலைக்கு நடுவுல இந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட கோயில் சுவம்புவா உருவம் எடுத்து, அதாவது மேனிஃபெஸ்டட் பை இட் செல்ஃப், ஸ்வயம்பு அப்படி தனியா எடுத்து அந்த உருவம் அங்க காட்சி அளிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து இந்த சோத்து கை பக்கம் பார்த்தீங்கன்னா 9 கை, இந்த பக்கம் 9 கை, மொத்தம் 18 கை. இந்த 18 கையில பார்த்தீங்கன்னா 18 விதமான அமானுஷ்யமான ஆயுதங்கள். இந்த 18 கை அது பார்த்தீங்கன்னா 9. இந்த 9 நாள் சப்தசிருங்கி அந்த மகிஷாசுரனை வதம் செய்த நாள் வந்து 9 நாள் முடிச்சாங்க. 9 நாள் போர். அந்த 9 நாள் முடிச்ச பிறகு 10வது நாள் வெற்றி. அப்ப யாராரு பாபாவை கும்பிடுறாங்களோ இல்ல சப்தசிருங்கி தேவியை கும்பிடுறாங்களோ 9 நாள் விரதம் எடுத்து இல்ல 9 நாள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் தவம் பண்ணி செஞ்சீங்கன்னா அது 10வது நாள் வெற்றி அடையும். இவங்களை பத்தி ஷிரடி சாய்பாபா சொல்லியிருக்காரு. சீடனை கூப்பிட்டு ஷாமா என்றவர் அவர்கிட்ட சொல்றாரு, நீ ஷிரடிக்கு சப்தசிருங்கிக்கு போய் அவங்கள வணங்கிட்டு வா அப்படிங்குவாரு. இவர் இல்ல பாபா, நான் வந்து எல்லாமே நீதான், குரு நீதான், தெய்வம் நீதான், அப்பா நீதான், அம்மா நீதான், சொந்தக்காரன் எல்லாமே நீதான், நான் ஏன் இன்னொரு தெய்வத்தை போனோம் அப்படின்னு வாதாடுவாரு. பாபா சொல்லுவாரு, இல்ல அப்படி கிடையாது, நீ போயிட்டு வாங்குவாரு. அங்க அப்படி ஷாமா போவாரு. அந்த சப்தசிருங்கி மலைக்கு போய் அங்க போய் பார்த்தா இந்த சப்தசிருங்கிக்கு இந்த பக்கம் 9 கை, இந்த பக்கம் 9 கை, அப்படி இந்த 9 பத்தி எடுத்து அவருக்கு ஃபேவர் பண்றாரு பாபா. ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி 9 கடைப்பிடிச்சிக்க வாழ்க்கையில. எதை செய்யலாம்? 9 நாள் விரதம் எடு. இல்ல அன்னதானம் பண்ண போறியா? வியாழக்கிழமை 9 வியாழக்கிழமைக்கு பண்ணு. இப்படி அந்த 9 அமானுஷ்யமான சக்தி உன்னோட ஃபாலோ பண்ணும். யாரு இந்த 9 கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நன்மை நடக்கும். இந்த கோயிலை நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை தூணு நீங்க எண்ணீங்கன்னா 9 தூணு தான் இருக்கும். பாத்தீங்கன்னா 9 தூணு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்தீங்கன்னா 18 படி, அங்க பாத்தீங்கன்னா 117 படி. 1 1 7 கூட்டினீங்கன்னா 9, 18 கூட்டினீங்கன்னா 9. இந்த தூணை பாத்தீங்கன்னா 9, இந்த கையை பாத்தீங்கன்னா 9, இந்த பக்கம் 9. எல்லாமே 9ல அமைஞ்சதுதான் இந்த நிலம் தாப்பா சாய் ஹில். இந்த நிலத்தோட சைஸை நீங்க பார்த்தா கூட 9.9 ஏக்கர் தான். எல்லாமே 9 கிராண்ட் நம்பரும் 9. ஓகே, அங்க என்ன அங்க ஏதோ பூஜை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி? ஆமா, அது வந்து அங்க ஏற்கனவே புத்து
அது பாம்பு புத்தா இல்லை எறும்பு புத்தா அது எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே போய் ஆளுங்க கும்பிடுறாங்க. அது நான் இது வரைக்கும் பாம்பு பார்த்ததில்லை. 12 வருஷமா நான் வந்துட்டு போகிறேன். அங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே ஆளுங்க போயிட்டு புத்து இருக்கிறனால அங்கே போய் பால் வைப்பாங்க, இல்லை சாமி கும்பிட்டு போகிறாங்க. அது தனியா அப்படியே இருக்கு. நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருக்கு. ஓகே, நல்லதுன்னு. சாய்பாபா பத்தி ஒரு சில விஷயம் அங்க வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அதை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அதாவது மெயினா என்னன்னா, சாய்பாபா வந்து சமைச்சுக்கிட்டே இருக்கும் போது அவர் வந்து ஒண்ணுமே போடாம கையை நேரம் வந்து அந்த சட்டிக்குள்ள விட்டு சமைப்பாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நிறையவே இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை அதெல்லாம் கேட்க போறேன். உண்மைதான். அதோட கதை, பாபாவோட கதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாபா நெதைக்கும் சமைச்சு கொடுப்பாரு. சில சமயத்துல கிண்டுறதுக்கு வந்து அந்த பாத்திரம்லாம் ஒழுங்கா இருக்காது, கரண்டிலாம் ஒழுங்கா இருக்காது. அப்படி எடுத்து கையை விட்டு கிண்டு வரான். அது நெருப்புல வந்து நெருப்புல கையை விட்டு கிண்டுவாரு. அது மட்டும் பாபா நெருப்புல கையை விட்டது வந்து சமைக்கிற டைம்ல மட்டும் இல்ல, இன்னொரு கதையும் இருக்கு. பாபா வந்து நெருப்புல கையை விட்டு ஒரு புள்ளைய காப்பாத்துவார் எட்ட. அப்ப அவர் நெருப்புல கையை விட்டு எடுத்துனா புள்ள காப்பாற்றப்படும், இவர் கையை எரிஞ்சிடும். அவர் இறக்குற வரைக்கும், சமாதி ஆகிற வரைக்கும் அவர் கைக்கு வெண்ணெய் போட்டு நெய்யை போட்டு மசாஜ் பண்ணிவிடுவாரு பாகோஜி ஷிண்டே. சாய்பாபா வந்து இறக்குற நாள் இருக்குல்ல, அது வந்து அவரே ப்ரிடிக்ட் பண்ணிட்டாரு, இந்த டேட்ல நான் வந்து இறந்துருவேன். அது வந்து எப்படி அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணி இந்த டேட்ல இறந்துருவேன், அது எப்படி அது நடந்துச்சு? அதாவது அவரு 2 வாரத்துக்கு முன்னிக்க சொல்லிடுவாரு. 2 வாரத்துக்கு முன்னாலேயே பாபா என்ன பண்ணுவார், ஒரு 250 ரூபாய் எடுத்து படே பாபா என்று ஒரு பக்கீர்கிட்ட கொடுத்து, நீ கொண்டு போய் என்னோட குருநாதர்கிட்ட கொடு, அங்க கொடுத்துட்டு மிச்ச காசு சாப்பாடு போட்டுரு அப்படின்னு சொல்லுவாரு. நெருங்கிய நண்பர் படே பாபா, அவரும் ஒரு பக்கீர். அந்த காசை எடுத்துட்டு அவுரங்காபாத் போவார். அங்க போய் அவரோட குருகிட்ட கொடுக்கும் போது அந்த காசை 250 ரூபா வாங்கிட்டு அப்படி மேல பார்ப்பாரு, கண்ணில் தண்ணி ஊத்தும் அவரோட குருநாதருக்கு. என்ன பாபா அழுவுறீங்க பாபா? இல்ல, இன்னும் 2 வாரத்துல பாபா போயிடுவாரு, அதுக்குதான் இந்த காசை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட சொல்றாரு. அப்ப அவர் சொல்லுவார், பாபா என்ன சொன்னாருன்னு கேட்கும் போது, நவ் தாரி 9ஆம் தேதி 9ஆம் மாசம் 1918, 9 தேதி 9 மாசம் வருஷம் 18, 18ங்கிறது 9, நாள் 9 மாசம் 9 வருஷம் 9, 1901 1902 100 வருஷம் இருக்கு. அந்த 100 வருஷத்துல அவர் சூஸ் பண்ண வருஷம் வந்து 18. அப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே 9. அப்படி ப்ரிடிக்ட் பண்ணி போகும்போது கூட கடைசி 2 நிமிஷத்துக்குள்ள லட்சுமி அம்மாவை கூப்பிட்டு 9 காசை எடுத்து கொடுத்து இந்த வச்சுக்கோ, இந்த 9 எப்போதும் கடைப்பிடி சொல்லி 9 காசை கொடுத்துட்டு அவர் சமாதி ஆகுது. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். அமைதியோட, பொறுமையோட, நம்பிக்கையோட இருங்க. இங்க என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அது புரிய வேண்டிய நேரத்துல உங்களுக்கே புரியும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்பாபாவோட அந்த வந்து அவங்க சிலை, அப்புறம் அவங்க புக்கு, அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ, இங்கே உள்ள எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அதாவது கீழே இருக்குது. இன்னைக்கு வந்து சாய்பாபா ஹில் டெம்பிள் தாப்பால் உள்ளதை வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம லஞ்சு இன்னைக்கு வந்து இங்கேயே வந்து அன்னதான சாப்பாடு சாப்பிட்றோம். உண்மையே வந்து ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. இங்கே வந்து அந்த வாய்ப்பு எல்லாமே மன திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து முடிஞ்சால் விசிட் பண்ணுங்கள். இங்கே உள்ள வந்து அந்த லொக்கேஷன் வந்து நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் இந்த தாப்பா சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, இங்கே வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. சாப்பாடும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அன்னதானம் நம்ம சொன்ன மாதிரி ஏனாத்தானும் செய்யாமல் மக்களுக்கு ருச்சியாகவும் சமைச்சு ஆக்கி போகிறாங்க. அது ஒரு அன்னதானம்னு அவங்க மனசார செய்கிறாங்க. ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சா வாங்க. ஃபைனலி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மாதிரிங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோ உங்கள் நோட்டீஸில் வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் டெம்பிளை வந்து கவர் பண்ண போகிறோம். ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யூனிக் டெம்பிள்ஸை போய் கவர் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன். அது வரைக்கும் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்கள் இந்த நான் விடார்.